அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். வாருங்கள், நாம் இந்த புதிய நாளை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய உள்ள வசனத்தில், பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். உம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கின்றார்கள் என்று பரிசேயர்கள் இயேசுவிடம் குற்றம் சுமத்துகின்ற போது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, பசியாயிருந்தவர்களுக்கு உணவு கொடுப்பதில் என்ன தவறு இருக்கின்றது என்று பழைய ஏற்பாட்டில் இருந்து தாவீது செய்ததை சுட்டிக்காட்டி, மனித இரக்கமே தலை சிறந்தது, நம்முடைய சட்டத்திட்டங்கள் மனித இரக்கத்திற்கு முன் ஒன்றுமில்லாதது என்று கூறுகின்றார். நம்முடைய விசுவாசம் ஒருவர் மீது அசைக்க முடியாத விசுவாசமாக இருக்க வேண்டும். நான் ஒருவரை அன்பு செய்தேன் என்று சொல்லிவிட்டு அதன்படி நடக்க வேண்டால் நம்முடைய விசுவாசமும் அந்த அன்பும் குப்பைக்கு சமம் என்று கூறப்படுகின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். அவர்களுடைய வேதனையில் சோதனையில் நாம் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அவருடைய அன்பு சீடர்களாக வாழ முடியும். ஆகவே இந்த நாளிலே சிந்திப்போம், நம்முடைய சகோதர சகோதரியை அன்பு செய்வோம், இரக்கத்தை முன்வைத்து நடப்போம். இரக்கம் நம்முடைய ஆண்டவரிடம் நம்மை ஆண்டவரிடம் எட்டிச் செல்லும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.